Okay. Good morning, students. Today we can see the next heading, that is Mycorrhizae in chapter 1. Okay. So if you define Mycorrhizae, means the symbiotic association between fungal mycelium and roots of plants. So already we have studied about the structure of fungi, the plant body of fungi. The plant body of the fungi வந்து என்னது, அதான் mycelium. அந்த மைசீலியமும் ஒரு பிளான்ட்டோடைய ரூட்டும் ஒரு அசோசியேஷனாக இருக்கிற அந்த அசோசியேஷனுக்கு பேர் தான் மைக்கோரைசே. சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னா போத் த ஃபங்கல் மைசீலியம் அண்ட் த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டட். சிம்பயாட்டிக்னாலே ஒரு அசோசியேஷனில் இருக்கிறப்போ ரெண்டுமே பெனிஃபிட் ஆகும், அதுதான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபங்கை அண்ட் த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபங்கை எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, ஃபங்கை வந்து அந்த பிளான்டோடைய ரூட்லேருந்து எப்படி அது வந்து அசோசியேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, இட் அப்சர்வ்ஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் த ரூட். ஃபங்கைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இந்த ரூட்லேருந்து எடுத்துக்கிடும். அட் த சேம் டைம் ரூட் வந்து எப்படி பெனிஃபிஷியல் ஆகுது, it in turn the hyphae network of mycorrhizae forming fungi helps the plant to absorb water and nutrients from the soil. அப்போ இந்த ஃபங்கை வந்து ரூட்டில் இருந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி அது வந்து பெனிஃபிஷியல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஹைஃபல் நெட்வொர்க், தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் மைசீலியம், அது வந்து ஃபார்மிங் ஃபங்கை ஹெல்ப்ஸ் த பிளான்ட். அது வந்து எப்படி பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். அந்த மாதிரி ரெண்டுமே அசோசியேஷன் அந்த பெனிஃபிட் ஆகுது. So if you see the diagram, you can able to see how they are both are beneficial. So the mycelium, the root like structure, they are given no the diagram figure 1.24. அந்த டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு, மைசீலியம், அதுக்கப்புறம் அது வந்து எப்படி இந்த ஃபங்கல் மைசீலியத்தோட எப்படி இந்த ரூட் வந்து அசோசியேஷன் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைசேன்னு பார்த்தோன்னா, மைக்கோரைசாவோட இம்பார்ட்டன்ஸ் யூஸ்ஃபுல் பார்த்தோன்னா, அது வந்து இந்த பிளான்ட், இந்த ஃபங்கை, இந்த மோனோட்ராப்பா, அது வந்து என்னது, அது ஒரு ஏஞ்சியோஸ்பார்ம், சாப்ரோஃபைட்டிக் ஏஞ்சியோஸ்பார்ம். அது வந்து ஹெல்ப்ஸ் டு டிரைவ் நியூட்ரிஷன். அது ஹெல்ப்ஸ் டு அதில் உள்ள மைக்கோரைசா வந்து ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் நியூட்ரிஷன். இந்த கேஸ் ஆஃப் மோனோட்ராப்பா இஸ் எ saprophytic angiospermic plant. Saprophytic which depends on other living organism. சரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, improves the availability of minerals and water to the plants. அது வந்து வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ், சாயில் உள்ள நியூட்ரியன்ஸையும் வாட்டரையும் அது வந்து என்னது இம்ப்ரூவ் பண்ணுது. அவைலபிலிட்டி ஆஃப் த நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் டு த பிளான்ட்ஸ் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் அது நாட் ஓன்லி தட், மைக்கோரைசா ப்ரொவைட்ஸ் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் டு த பிளான்ட். சப்போஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ரொம்ப ட்ரவுட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, இட் கிவ்ஸ் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் டு த பிளான்ட்ஸ். அது வந்து ட்ரவுட்டை வந்து எப்படி அது வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிடும் அந்த பிளான்ட்ஸுக்காக. சரி, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட்ஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் ஃப்ரம் த அட்டாக் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன். பிளான்ட் பேத்தோஜன்ஸை வந்து பேத்தோஜன்ஸ்னால் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த ரூட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மைக்கோரைசா வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடும். அப்போ these are all the importance of mycorrhiza in this symbiotic association. So here is one table, that is table 1.12. Okay, in that table we can able to see that the types of mycorrhiza. Usually mycorrhiza are classified into 3 types. So one is ectomycorrhizae, another one is endomycorrhizae, another third one is ectendomycorrhizae. அப்போ ectomycorrhizaன்னு பார்த்தோன்னா அதில் வந்து அந்த மைசீலியம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, அது வந்து டென்ஸ் ஷீத் அரௌண்ட் த ரூட். அந்த ரூட்டில் வந்து எப்படி ஒரு டென்ஸ் திக் ஷீத்தாக இருக்கும். அந்த ஷீத் பேர் என்னன்னு பார்த்தோன்னா மேண்டில்.
ஓகே. ஸோ த ஐஃபல் நெட்வொர்க், ஐஃபா வந்து எப்போவுமே நெட்வொர்க் மாதிரி தான் இருக்கும். ஒரு நெட் மாதிரி பிணைஞ்சு தான் இருக்கும். அந்த நெட்வொர்க் வந்து அது எது இட் பெனிட்ரேட் இன்டு த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆஃப் த எபிடெர்மிஸ். ஸோ இந்த டயக்ராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த மைசீலியம் எப்படி நெட்வொர்க் மாதிரி எப்படி இருக்குது, நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அந்த ஃபங்கல் ஷீத்துன்னு கொடுத்துருப்பாரு, ஃபங்கல் ஷீத். அதில் வந்து எப்படி நெட்வொர்க் மாதிரி அந்த ஷீத்து தான் என்னன்னு சொன்னால் மேண்டில். அந்த ஷீத் பேர் தான் என்னது மேண்டில். அந்த ஐஃபா வந்து எப்படி இருக்குது, நெட்வொர்க்காக இருக்குது. அதனால் they can able to penetrate through the intercellular spaces of the epidermis. ஸோ எபிடெர்மிஸ் அந்த எபிடெர்மல் செல்ஸ்குள்ளார நிறைய ஸ்பேசஸ் இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ், இந்த ஐஃபல் நெட்வொர்க் can able to penetrate into the intercellular spaces and also to the cortex to form hortigment. அப்போ example for this ectomycorrhiza is example of ectomycorrhiza is Physolynthus tinctorius. Physolynthus tinctorius. சரி, அது வந்து எக்டோமைக்கோரைசா. அப்போ எண்டோமைக்கோரைசானா அது எப்படி இருக்குன்னா, அது ஐஃபே வந்து எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இன்சைட் த ரூட்ஸ் பெனிட்ரேட் த அவுட்டர் கார்டிக்கல் செல்ஸ் ஆஃப் த பிளான்ட் ரூட். அப்போ இதில் வந்து ஐஃபே எப்படி எங்கே எதில் வளருது, மெயின்லி இன்சைட் த ரூட். அதுக்கப்புறம் பெனிட்ரேட் இன்டு த கார்டிக்கல் செல். எபிடெர்மல் வந்து ஃபஸ்ட்டு செல்லு. அந்த ரூட்டோடைய டிசெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் தான், செக்ஷன் எடுத்து பார்த்துற அந்த டயக்ராம் தான் இந்த டயக்ராம். ஸோ ரூட்டோடைய செக்ஷன் தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் எபிடெர்மிஸ், நெக்ஸ்ட் லேயர் இஸ் த கார்டிக்கல் செல்ஸ். அப்போது இந்த இதில் வந்து ஐஃபே வந்து எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இன்சைட் த ரூட், அதுக்கப்புறம் பெனிட்ரேட் இன்டு த கார்டிக்கல் செல்ஸ் ஆஃப் த பிளான்ட் ரூட். அது போக ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் பாடி, தட் இஸ் த மைசீலியம், இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் த ரூட் ஆல்சோ. அதில் வந்து ஸ்மால் போர்ஷன் வந்து அவுட் சைட் த ரூட்லேயும் we can able to see. This form is also called as vesicular orbuscular mycorrhizal fungi. எது பேர் VAM, தட் இஸ் வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை. அதில் வந்து சில ஸ்மால், அந்த மைசீலியத்தில் உள்ள சில ஸ்மால் போர்ஷன் வந்து வெளியே தெரியும், ரூட்டுக்கு வெளியே தெரியும். அந்த ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் வேம், தட் இஸ் அப்ரிவேஷன் இஸ் வேம். அதோட எக்ஸ்பேன்ஸ் வந்து வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை. அது எதுனால, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெசிக்கிள் ஆர் ஆர்பஸ்குல் லைக் ஆஸ்டோரியா. அது வந்து ஒரு ரூட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதனால தான் அது பேர் வந்து வேம்னு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு, வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை. சரி, அதுக்கு வந்து ஆர்பஸ்குலார் மைக்கோரைசாக்கு எக்ஸாம்பிள் வந்து கைகஸ்போரா, எரிகாய்டு மைக்கோரைசா. அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் த மைக்கோரைசா. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஓயிடியோ டென்ட்ரான். ஆர்கிட் மாதிரி உள்ள மைக்கோரைசாக்கு எக்ஸாம்பிள் ரைசோடோனியா. அந்த மாதிரி 3 types of mycorrhiza are present in the case of endomycorrhizae. அடுத்தது ectendomycorrhizae அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, the fungi from both mantle and also penetrate the cortical cell. ரெண்டுலேயுமே பெனிட்ரேட் ஆகும். மேண்டில்னா என்ன பார்த்தோம், எக்டோமைக்கோரைசால பார்த்தோம், ஃபார்ம்ஸ் எ டென்ஸ் ஷீத் அரௌண்ட் த ரூட்டை சுற்றி டென்ஸ் ஷீத் இருக்கிறது தான் வந்து மேண்டில். ஆனால் இதில் வந்து ரெண்டுமே நடக்கும், பெனிட்ரேட் இன்டு த கார்டிக்கல் செல்குள்ளேயும் இட் வில் பெனிட்ரேட், இட் வில் கோ and also forms both mantle and it also penetrate into the cortical cell, that is the ectendomycorrhiza. So these are the 3 types of mycorrhiza. Okay, so with that we have finished about the mycorrhizae. Next we are going to see about lichen. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் லைக்கன். லைக்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போது லைக்கன்னா என்னன்னு பார்த்தோன்னா, த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. அது வந்து என்ன பார்த்தோம், மைக்கோரைசானா என்னன்னு பார்த்தோம், த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கல் மைசீலியம் அண்ட் ரூட். மைசீலியத்தில் உள்ள ஃபங்கையில் உள்ள மைசீலியமும் ஒரு ரூட் ஆஃப் அ பிளான்ட்டும் எப்படி அசோசியேஷன் ஆகிருக்கு அதை பற்றி படிக்கிறது, அதுதான் மைக்கோரைசா. ஆனால் லைக்கன்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்கேயும் ஃபங்கேயும் அசோசியேட் ஆகியிருக்கிறதா என்னது லைக்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆல்கல் பார்ட்னர், ஒரு 2 அசோசியேஷன் இருக்குது, அதில் ஆல்கல் பார்ட்னர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைகோபியாட், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோபியாட், and the fungal partner is called mycorrhiza.
beyond. So fungi knowledge, study of fungi is called mycology. அப்படிதானே? அதனால அந்த இதிலே வச்சு நேம் வச்சிருக்கிறாங்க மைக்கோ பியாண்ட். ஓகே. ஸோ அதில் ரெண்டுமே பெனிஃபிட் ஆகும். ஃபங்கையும் பெனிஃபிட் ஆகும், ஆல்கேயும் பெனிஃபிட் ஆகும். எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்கே வந்து என்ன பண்ணுது, ஃபங்கைக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுது. இட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் ஃபங்கல். அது ஃபங்கை வந்து என்ன பண்ணுது, இட் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் and also helps to fix the thallus to the substratum through rhizine. அப்போ இந்த ஆல்கே வந்து நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது ஃபங்கைக்கு. ஃபங்கை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது, and also it helps to fix the plant body, that is the thallus, into the substratum with the help of the rhizine. Rhizine is a root-like structure which are present in the fungi. Okay. இதுதான் லைக்கன்கிறது. லைக்கன் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் நடக்குதுன்னு போட்டிருக்கு. சரி, அப்புறம் செக்ஷுவல் லைக்கனில் வந்து எப்படி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு பார்த்தோம்னா, ஃப்ராக்மெண்டேஷன், ஃப்ராக்மெண்ட் பாடி வந்து பிட் பை பிட்டாக டிவைட் ஆகி அது வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் டெவலப் இன்ட் நியூ இண்டிவிஜுவல் அந்த மாதிரி நடக்கும். அல்லது சொரீடியா அல்லது இசீடியா, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் ஃபைக்கோபியான்ஸ்னால் என்னது, இந்த ஆல்கல் பார்ட்னர் அதுக்கு தான் வந்து ஃபைக்கோபியான்ஸ். அப்போ ஃபைக்கோபியான்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, பை அக்கீனட்ஸ். அக்கீனட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து எங்கே பார்த்துருக்குறோம், ஆல்கேலெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆல்கே அதிலெல்லாம் அக்கீனட்ஸ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அது என்னது, ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் தான் என்னது அக்கீனட்ஸ். அல்லது ஆர்மகோனியா, அந்த மாதிரி ஆர்மகோனியான்னு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அல்லது பிளானோஸ்போர்ஸ். இது மூலமாக தான் இந்த ஃபைகோபியான்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. மைக்கோபியான்ஸ் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஸ்கோஸ்போர்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த லைக்கன். நெக்ஸ்ட் we are going to see about classification of lichen. சரி, ஸோ பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட்னா பிளேஸ் ஆஃப் லிவிங். அந்த எந்த இடத்துல வந்து லைக்கன் வாழுது, அந்த லைக்கன் எந்த இடத்துல லைக்கன் வாழுது அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, 3 types. இட் இஸ் டிவைடட் இன்டு 3 types, ஃபாலோயிங் டைப்ஸ். ஒன்று வந்து கார்டிகோ ஒன்று வந்து என்னது, கார்டிகோலோகஸ். அப்படி கார்டிகோலோகஸ்னா என்னது, பார்க்கில் இருக்கக்கூடிய லைக்கன்ஸ். அடுத்து லிக்னிகோலஸ்னால் வுட்டில். லிக்னிகோலஸ்னா என்னது, வுட்டில் உள்ள லைக்கன். லிக்னிகோலஸ்னா என்னது, வுட்டில் வாழக்கூடிய லைக்கன். அது வுட்டில் வந்து அது பிளேஸ் ஆஃப் லிவிங் இஸ் வுட். அதுக்கப்புறம் சாக்சிகோலஸ், அது வந்து ராக்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்து டெரிகோலஸ், கிரவுண்ட் அது சாயில்ல. அப்புறம் மெரைன், தட் இஸ் ஆன் செலிசியஸ் ராக்ஸ் ஆஃப் சி. மெரைன்னானது ஓஷன் அல்லது சீல இருக்கக்கூடிய. ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் சிலிகோஸ் ராக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் விச் ஆர் பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட், பிளேஸ் ஆஃப் லிவிங். எந்த இடத்துல வாழுது, பார்க்கில் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, கார்டிகோலஸ். அது மாதிரி வுட்டில் இருந்துச்சுன்னா லிக்னிகோலஸ். நம்ம ராக்ஸில் இருந்துன்னா சாக்சிகோலஸ். அதுக்கப்புறம் வந்து என்னது, கிரவுண்டில் இருந்துன்னா டெரிகோலஸ். சரி, அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் வச்சு பார்த்தோன்னா அது வந்து எத்தனை டைப்புன்னு பார்த்தோன்னா, அது வந்து என்னது, வென் த மார்ஃபாலஜி ஆஃப் த thallus, they are depend upon the morphology of the thallus. Thallusனா என்னது, பிளான்ட் பாடி. அது வந்து டிவைடட் இன்டு லெப்ரோஸ்னா டிஸ்டிங்க்ட் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்சன்ட். ஃபங்கல் லேயரே அந்த மாதிரி லைக்கன்ஸில் இருக்காது. அடுத்தது கிரஸ்டோஸ், அது கிரஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபோலியோஸ்னால் அது வந்து லீஃப் லைக்காக இருக்கும். ஃப்ரக்டிகோஸ்னால் இது பிரான்ச் பெண்டுலஸ் ஸ்ட்ரப், பிரான்ச்சாக இருக்கும். பெண்டுலம் கிளாக் இருக்குல்ல, அது மாதிரி பெண்டுலஸாக ஸ்ட்ரப் மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ இஃப் சி த டயக்ராம் ஃபிகர் 1 to 5 பார்த்தோன்னா, கிரஸ்டோஸ் லைக்கன். கிரஸ்டோஸ்னால் இதில் உள்ளது கிரஸ்ட் லைக் இருக்கும், கிரஸ்ட் மாதிரி, இந்த கிரஸ்ட் மாதிரி ஒரு எப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் அது மாதிரி. அப்புறம் வந்து என்னது, ஃபோலியோஸ் லைக்கன். ஃபோலியோஸ்னால் என்னது, ஃபோலியோஸ்னால் இது லீஃப் லைக்காக இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்டிகோஸ்னால் பிரான்ச் பெண்டுலஸ்.
shrub மாதிரி இருக்கும். These are all the types based on the morphology of the thallus. Morphology of the thallus. Okay. Then the distribution of algae cells distinguish lichens into two forms. அப்போ அந்த ஆல்கள் அந்த ஆல்கள் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதை வச்சு பார்த்தோன்னா லைக்கன்ஸ் ஆர் ஆஃப் இன்ட்டு டூ ஃபார்ம்ஸ், நேம்லி ஹோமியோமீரஸ். ஹோமியோமீரஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஆல்கல் செல்ஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த thallus. ஹோமியோமீரஸ் ஆல்கல் செல்ஸ் வந்து என்னது ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த பிளான்ட் பாடி ஆஃப் த ஃபங்கையில் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். எட்ரோமீரஸ்னா a distinct layer of algae and fungi are present. எட்ரோமீரஸ்னா என்னது a distinct layer of algae and fungi are present. சரி, அதுக்கப்புறம் if the fungal partner of lichen, அந்த லைக்கனுடைய ஃபங்கல் பார்ட்னர் வந்து பிலாங்ஸ் டு ஆஸ்கோமைசிஸ் ஃபங்கையாக இருந்துன்னா அது பேர் என்னது ஆஸ்கோ லைக்கன். அதே இது பெசிடியோமைசிஸ் ஃபங்கையாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது பெசிடியோ லைக்கன். சரி, ஆஸ்கோமைசிஸ் ஃபங்கையாக இருந்தால் அது என்னது அந்த லைக்கன் பேர் ஆஸ்கோ லைக்கன். பெசிடியோமைசிஸ் ஃபங்கையோட அது அசோசியேட் பண்ணியிருந்தா அது பேர் என்னது பெசிடியோ லைக்கன். சரி, அப்போ லைக்கனுடைய பாடியில் சப்ஸ்டன்ஸ் வந்து அது செக்ரீட் ஆகும். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் இது ஆக்சாலிக் ஆசிட். அந்த ஆக்சாலிக் ஆசிட் செக்ரீட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா விச் கரோட்ஸ் த ராக் சர்ஃபேஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் விதரிங் ஆஃப் ராக்ஸ். அப்போ அந்த லைக்கன் வந்து ஆக்சாலிக் ஆசிட்னு ஒரு ஆர்கானிக் ஆசிட் செக்ரீட் பண்ணுது. அது வந்து என்னது அந்த பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தஸ் ஆக்டிங் ஆஸ் பயனியர்ஸ் இன் ஜீரோ சியர். அதான் வந்து ஜீரோ சியர்னு ஒரு அந்த ஈராவில் வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு லைக்கனாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆசிட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் கால்ட் ஆஸ் அஸ்னிக் ஆசிட். அது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் ஃப்ரம் லைக்கன்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து இட் வில் ஷோ. சரி, அதுக்கப்புறம் லைக்கன்ஸ் வந்து வெரி சென்சிட்டிவ் டு ஏர் pollutants, that is pollution which causes air pollution, the substances which cause air pollution, especially to sulfur dioxide வந்து ஒரு air pollutants. அது வந்து வெரி சென்சிட்டிவ். லைக்கன்ஸ் வந்து அதில் வந்து அதுக்கு வந்து வெரி சென்சிட்டிவாக இருக்கும். அதனால என்ன பண்ணுதுன்னா இட் கன்சிடர்ஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர். அது வந்து இந்த இடத்துல பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அது வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த லைக்கன் வந்து வெரி சென்சிட்டிவ் டு திஸ் பர்டிகுலர் ஏர் பொல்யூட்டன்ஸ், நேம்லி சல்ஃபர் டை ஆக்சைடு. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு லைக்கனில் வந்து என்ன பார்த்தோன்னா இந்த ரோசெல்லா மாண்டெக்னி அப்படின்னு ஒரு லைக்கன் இருக்குது. அந்த லைக்கன் வந்து அதில் வந்து ஒரு டை இருக்குது. அந்த டை வந்து the dye which was present in litmus paper, அது வந்து it used as acid base indicator in the laboratories. அது வந்து எதுலேருந்து எந்த லைக்கன்லேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா ரோசெல்லா மாண்டெக்னியாங்கிற ஒரு லைக்கன்லேருந்து தான் இந்த ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இந்த லிட்மஸ் பேப்பரில் அது வந்து ஒரு டை ப்ரெசன்ட் இந்த லிட்மஸ் பேப்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு லைக்கன் இருக்குது, தட் இஸ் கிளடோனியா ராஞ்சிஃபெரினியா. இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் ரெயின்டீர் மாஸ். அது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ஃபார் அனிமல்ஸ் லிவிங் இன் தூந்த்ரா ரீஜியன்ஸ். அப்போ தூந்த்ரா ரீஜியன்ஸில் வந்து வாழக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாக வந்து இந்த கிளடோனியா ராஞ்சிஃபெரினியா யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் என்னது lichens. This last paragraph explains about the uses of lichens. Understood, ma? So with that we have finished the first lesson. Okay, so I will give in this lesson I will give assignment which are prescribed by our government. I will send you in the Google Classroom. So you have to do that one and you have to post it in the Google Classroom only. Understood, ma? Okay.